பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? ஹாப்பி வெரி குட் மார்னிங். என்ன சமையல் பண்ண, ஏது பண்ண, காய்கறி ஒன்றும் இல்லைன்னா குடு கீழே மார்க்கெட்டுக்கு ஓடி போய் இந்த பட்டை அவரைக்காய் வாங்கிட்டு வந்துட்டேன். 1/2 கிலோ 30 ரூபாய். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பொரியல். வெந்தயமும் போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டு இன்றைக்கி பட்டை அவரைக்காய் பொரியல். வாங்க வீடியோக்குள்ளே போய் சமையலை பண்ணலாம். காலையில் நேரத்தில் அவசர நேரத்தில் இந்த மாதிரி பொரியல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் டைம் இருக்கவங்க, வீட்டில் இருக்கவங்க பார்த்து பக்குவமாக. இதில் வந்து நிறைய பூச்சி இருக்கும், பார்த்து க்ளீன் பண்ணுது. க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும். அதுக்கப்புறம் கபகபன்னு சமையல் பண்ணணும், சரிங்களா? நான் சிலவங்க வந்து அப்படியே கட் பண்ணுவாங்க. நான் இது ரெண்டாக அப்படி பொழந்து எடுத்து இவ்வளோ காயும் க்ளீன் பண்ணுறதுக்கு கரெக்டாக 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு. ஏன்னா ஒன்று இப்படி பொழந்து பார்க்க வேண்டியதாக இருந்தது. பூச்சி எதுவும் இருக்குவான்னு பரவாயில்ல, ஒரு பூச்சி இல்லை. நார் எடுக்கிறதுக்கு டைம் ஆகிட்டு. இதில் என்ன தெரியுதுன்னா, அந்த அளவுக்கு மருந்து அடித்து இதை வளர்த்துருக்காங்க. விவசாயம் தான் பாவம் என்ன பண்ணுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு 5-6 நேரத்தில், காலையில் நேரத்தில், பள்ளிக்கூடம் ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில், ஆஃபீஸ்க்கு போகிற நேரத்தில் இந்த காயில் மட்டும் கை வச்சிடக்கூடாது. ஏன்னா அந்தளவுக்கு டைம் எடுக்குது க்ளீன் பண்ணுறதுக்காக. உளுந்து, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சமையல்லையுமே எண்ணெய் கூட கொஞ்சோண்டு நீங்கள் உளுந்து போட்டால் அந்த சமையல் நல்லா மணமாக வரும். இந்த காயை நான் 4-5 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். முக்கால்வாசி நம்ம காய் நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் தேங்காய், ஜீரகம், பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 குழிக்கு 2 தேங்காய் அரைச்சி வச்சேன். இதெல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி ஊற்றின பிறகு ஒரு 2 செகண்ட் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம பொரியல் சூப்பராக ரெடி ஆகிட்டு. நான் நினச்ச மாதிரி ரொம்ப டைம் எடுக்கலை, சீக்கிரம் நல்லா வெந்துட்டு. ஆனால் க்ளீன் பண்ணுறது தான் எடுத்த டைம், சமையல் பண்ண டைம் எடுக்கலை. இப்போ நம்ம பட்டை அவரைக்காய் பொரியல் ரெடி. பூண்டு வெந்தய குழம்பு வைக்க போகிறேன். அது பூண்டை வந்து முழுசாக போடாமல் தொலியோட லேசாக அப்படி தட்டி போட்டால் குழம்பு நல்லா மணமாக இருக்கும். சிலவங்க அப்படியே உரித்து முழுசாக போடுவாங்க. அப்படி போடுறது லேசாக தட்டினா குழம்பு முழுவதும் பூண்டு மணம் வரும். நீங்கள் உரித்து போடுவீங்களா, தட்டி போடுவீங்களா? முடிஞ்ச அளவுக்கு தொலியோட போட பாருங்கள். தொலியில் நல்லா குழம்பு கொதிக்கும் போதே நல்லா நம்ம இடித்து பூண்டு போட்டு பார்த்திங்கன்னா அந்த பூண்டோட ஸ்மெல்லு, வெந்தயத்தோட ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்குது. கம்மான்னு வருது. குழம்புமே சூப்பராக கொலான்னு ரெடி ஆகிட்டு. இந்த குழம்பு தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். விரசி சாப்பிட நல்லாயிருக்கும். குழம்பு ரெடி, நம்ம சப்ஜி ரெடி. இப்போ சுட சாதமும் வடிச்சிட்டேன். சப்பாத்தியும் ரெடி. சமையல் ஓவர். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக என்ன சமையல் சொல்லுங்கள். இப்போ நம்ம வேலையை முடிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டவ்வோடையும் லவ்வோடையும் வீடியோ இதோட முடிக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் தாங்க. மீண்டும் நல்ல பதில் சந்திக்கிறேன். லவ் யூ. லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.